பாருங்க, அம்மாளுக்கு வந்து ராஜகாளி அம்மாளுக்கு வந்து பார்சல் அனுப்பியிருக்காங்க. நம்ம ஸ்ரீ ராஜகாளி அம்மன் 42 அடி சக்தி பீடம், நம்ம விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் சத்தியமங்கலம் ராஜகாளி அம்மனுடைய ஆலயத்துக்குன்னு நம்ம கொரியர் எங்கேருந்து வந்திருக்குதுன்னாக்கா காசிலேருந்து ஒரு ஐயா வந்து சித்தர், அவர் வந்து சித்தராக இருக்கார், தேனியில் இருக்கார். அவருக்கு இது காசிக்கு போயிட்டு வந்து மகளுக்கு நிறைய பொருளுங்க வந்து தேனி மாவட்டம் போட்டிருக்காங்க, செந்தில் சித்தர் தேனி மாவட்டம்னு மட்டும் போட்டிருக்காங்க. அவர் காசிக்கு போயிட்டு வந்து உனக்கு அம்மாளுக்காக நான் வந்து அனுப்புகிற பொருளுங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. ஐயா என்ன அனுப்பியிருக்காருன்னு பார்க்கலாம். ஒரு பாக்ஸே அனுப்பியிருக்காரு. ஒரு பாக்ஸில் ஐயா அனுப்புறது. இது என்ன பொருள்னு தெரியல. ஐயா வந்து இன்னும் எதுவுமே அது வந்து பேர் சொல்லலை, அனுப்பியிருக்காரு. ஆமாம், அங்கேருந்தே வந்த பொருளுங்க. இந்த பொருளுங்கெல்லாம் எது என்னன்றது தெரியல. ஐயா கேட்டால் தான் தெரியும். அம்மா கொரியர் அனுப்பியிருக்கேன், ஒன்று பாருங்கள் அப்படின்னு சொன்னார். மையிங் அனுப்பியிருக்காரு. எல்லாம் மை தான். இந்த டப்பா என்ன? அம்மா விகுதி அனுப்பியிருக்காங்க. காசிலேருந்து வந்தது. அவங்களுடைய மயானத்தில் இதுன்ற சாம்பல் அனுப்பியிருக்காங்க. இந்த டப்பாவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோ பேக்கிங்கே இருக்குது. அந்த காசிலேருந்து வந்தது மஞ்சள் மாதிரி இருக்குது. இந்த டப்பாவில் என்ன இருக்குன்னு தெரியுது, பார்க்கலாம். இது காசிலேருந்து வந்தது மஞ்சள் மாதிரி தான் இருக்குது. இது ஒரு விதமாக இருக்குது. காசிலேருந்து வந்ததே ஒரு விதமாக இருக்குது. கருங்காலி அம்மாளுக்காக கருங்காலி அனுப்பியிருக்காரு ஐயா. கயிறு காசிலேருந்து வந்தது, கயிறு அனுப்பியிருக்காரு பாருங்கள். இதுவும் டப்பாவும் அனுப்பியிருக்காரு. மஞ்சள் மாதிரியே இருக்குது. அதுவும் இதுவும் மஞ்சளில் தான் இருக்குது. ஒரு டப்பா அனுப்பியிருக்காரு. இது டப்பா இது அனுப்பியிருக்காரு. கலருமாக இருக்குது. இது என்னன்றது தெரியல. ஐயாவை கேட்டால் தான் தெரியும். இதெல்லாம் காசிலேருந்து வந்தது பொருளுங்க. மை நான் காசிக்கு போயிட்டு வரேம்மா, போயிட்டு வரும்போது உனக்கு பார்சல் அனுப்புகிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு ஐயா. எல்லாம் மையிங்க தான் நிறைய அனுப்பியிருக்காரு. வந்தது இது வந்து காசிக்கு போனார் ஐயா வந்து சித்தர், நம்ம செந்தில் சித்தர் ஐயா. அவர் அம்மா உனக்கு பெரம்பு அனுப்பியிருக்கேன் பாருன்னாரு. பாரு நான் உனக்கு எல்லாமே வந்து பார்சல் அனுப்பியிருக்கேன்னாரு. பார்த்தாக்கா இத்தனை பொருளும் மகளுக்காக அனுப்பின சீரு. அந்த அப்பா வந்து எனக்கு நம்ம கோயிலுக்கு வந்து போயின்னு இருக்கிற பழக்கத்தில் என் மகளுக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் பொருளுங்களை அனுப்புகிறேன்ம்மா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காரு பாரு. இவ்வளோ பொருளாகவும் பார்சல் பண்ணி ஐயா அனுப்பியிருக்காங்க நம்ம ராஜகாளி அம்மாளுடைய கோயிலுக்கு. பாருங்கள் அனைவரும், இந்த பொருள் ஏதாவது உங்களுக்கு ஜன வசியம் உள்ள பொருள், தொழில் வசியம் உள்ள பொருள், வியாபாரம் வசியத்துக்கு பொருள், ரெண்டாவது கணவன் மனைவி வசியம் உள்ள பொருள்,
குடிக்காதுக்கிறதுக்கு மருந்து, பச்சையில மருந்து, குழந்தை எல்லாத்துக்கும் மருந்து, பச்சையில மருந்து கொடுக்குறோங்க. மஞ்சள் ரத்தத்திலே கலந்துருச்சு, காப்பாற்ற முடியலன்னு சொல்லி வாங்க, அதவும் நாங்கள் காப்பாற்றி கொடுக்குறோங்க. குழந்தை எல்லாத்துக்கும் மஞ்சள் மருந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். இத்தனையும் நாங்கள்லாம் வந்து ஒரு சேவையாக அம்மாளுக்கு பண்ணுறோங்க. அந்த சேவை பண்ணுறது எங்களுடைய வீடியோ பார்த்துட்டு மக்கள் நிறைய பேர் வராங்க, குறையில. அது அவர் வந்து நம்ம ஆலயத்துக்கு வந்து போனதுனால நான் காசிக்கு போகிறேன், என் மகளுக்காக இவ்வளோ பேருக்கு நீ எல்லாம் நல்லது பண்ணுறேம்மா, உனக்கும் நான் ஒரு பொருளுங்களை அனுப்பி வைக்கிறேன், இதை வச்சு 4 பேருக்கு மக்களுக்கு வந்து நீ கொடு அப்படின்னு சொல்லி எங்கள் ஐயா வந்து இதை அனுப்பியிருக்காரு. காசிக்கு போயிட்டு வந்து இந்த பொருள் வந்து தேனியிலேருந்து அனுப்பியிருக்காரு. அவருக்கு கோடியான கோடி நன்றி. அவர் என்னன்றைக்கும் என் அப்பாவாக நான் நினச்சின்னுக்கிறேன். எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அப்பா இறந்துட்டார். இன்றைக்கி அவர் தான் எங்கள் அப்பாவை நான் நினச்சின்னு இருக்கேன். அவர் 100 வருஷம் நல்லா இருக்கணும், மக்களுக்கு சேவை பண்ணணும். வணக்கம் ஐயா.